வணக்கம். நம்ம எப்போவுமே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட நாளை ஆரம்பிப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம். நெவர் ரெக்ரெட் பீயிங் a குட் பர்சன் டு த ராங் பீப்புள். யுவர் கைண்ட்னஸ் சேஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ. தேர் பிஹேவியர் சேஸ் எவ்ரிதிங் அபவுட் தெம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த அழகான வரி என்ன அப்படின்னா, தப்பான ஆட்கள் கிட்ட நல்லவங்களாக இருந்ததை பற்றி ஒருபோதும் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய கருணை உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லும். அவங்களுடைய நடத்தை அவங்கள பற்றி எல்லாத்தையும் சொல்லும். இது ரொம்ப உண்மைங்க. சில நேரம் நாம் ரொம்ப நல்ல மனசோட அன்பாக ஒருத்தர்கிட்ட நடந்துப்போம். ஆனால் அவங்க நம்மக்கிட்ட மரியாதை இல்லாமலோ இல்லை நன்றியே இல்லாமலோ நடந்திருப்பாங்க. அப்போது நமக்கு ஒரு யோசனை வரும், எதுக்கு இவங்கக்கிட்ட போய் இவ்வளோ நல்லவங்களாக இருந்தோம் அப்படின்னு சில சமயம் ஒரு வருத்தமும் கோபமும் கூட வரலாம். ஆனால் இந்த மேற்கோள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நல்லவங்களாக இருந்ததுக்கு ஒருபோதும் வருத்தப்படவே கூடாது. ஏன்னா உங்களுடைய கருணை, உங்களுடைய நல்ல குணம், அது உங்களை பற்றி என்னவோ அதை அப்படியே வெளியில் காட்டும். நீங்கள் ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் என்பதை அது நிரூபிக்கும். ஆனால் அவங்க உங்களை எப்படி நடத்துனாங்கன்றதுக்கு அவங்களுடைய குணம் என்ன, அவங்க மனசு எப்படிப்பட்டதுங்கிறதை காட்டும். அதுக்கும் உங்கள் மனசுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறது உங்களோட குணம். அதை யாருக்காகவும் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னோ இல்லை உங்களை மதிக்கலைன்னோ அதுக்காக நீங்கள் நல்ல குணத்தோடு இருப்பதை விட்டுறாதீங்க. உங்கள் கருணை, உங்கள் மனிதாபிமானம், அதுதான் உங்களுடைய அடையாளம். அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த நல்ல சிந்தனையோடு உங்கள் நாளை தொடங்குங்க. ஒரு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறு ஒரு நல்ல விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.